வள்ளிமலை 1200 ஆண்டுகள் பழமையான மலைக்கோயில். ராணிப்பேட்டையிலிருந்து பொன்னை செல்லும் பாதையில் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வேலூர் காட்பாடியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே நுழைவு வாயிலில் இருக்கிற வள்ளி அம்மையினுடைய கைகளை நல்லா பாருங்க. அந்த அம்மையார் கையில் ஒரு கவன்வில் இருக்கு. திணைப்புலத்தில் ஆலோலம் பாடி பறவைகளை விரட்ட பயன்படுத்தப்படுவது. வள்ளிமலை அடிவாரத்தில் நாம் முதலில் பார்ப்பது சுப்பிரமணிய சுவாமிகள் திருக்கோயில். இந்த கோயிலுக்கு சற்றே பின்புறத்தில் சரவண பொய்கை அமைந்திருக்கிறது. அகலமான தூய்மையான அழகான தெப்பக்குளம். அதன் நடுவில் ஒரு மணிமண்டபம். இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுப்புற சூழல். சொட்டெரிக்கும் வெயில் உச்சத்தில் இருக்கும் வைகாசி மாதத்தில்தான் இங்கு வந்திருக்கிறோம். தெப்பக்குளத்திலிருந்து பார்க்கிறோம். சுப்பிரமணிய சுவாமிகளின் கோபுர தரிசனம் அற்புதமாக காண கிடைக்கிறது. தீர்த்த குளத்தின் அருகில் திருமுருக கிருபானந்த வாரியாரின் திவ்ய தரிசனம். பக்தி சொற்பொழிவில் தன்னிகரற்ற மாமேதை. 64வது நாயன்மாராக போற்றப்படுகிறார். சரவண பொய்கைக்கு மிக அருகில் வள்ளி அம்மையின் திருக்கோவில். இங்கிருந்து பார்த்தால் வள்ளி மலையின் திருக்கோபுரம் அழகாக தெரிகிறது. சில மலைகளில் கற்கள் மட்டுமே குவிந்து கிடக்கும். ஆனால் வள்ளிமலை அழகான மரங்கள் நிறைந்த அடர்ந்த ஒரு வனமாக காட்சியளிக்கிறது. கோடை காலத்திலும் பச்சை பசேல் என்று பசுமை போர்த்திய இந்த மலையின் அழகை பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த மலையின் அடிவாரத்தில் வள்ளியம்மை வீற்றிருக்கக்கூடிய தனிப்பெருங்கோயில் அமைந்திருக்கிறது. முருகப்பெருமானையே மணமுடிக்க வேண்டுமென்று தவக்கோலம் பூணுகிறாள் சுந்தரவள்ளி. மகாலட்சுமியின் அருளாசியோடு மானின் வயிற்றில் கருவாய் உருவாகிறாள். வள்ளிக்கிழங்கின் அரவணைப்பில் இருந்த அந்த குழந்தையை கண்டெடுக்கிறான் நம்பிராஜன். நம்பிராஜன் வேடுவர்குல அரசன். வள்ளிக்கிழங்கின் கொடிகள் சுற்றி கிடந்ததால் அந்த குழந்தைக்கு வள்ளி என்று பெயரிட்டே சீரும் சிறப்புமாக வளர்க்கிறான். வள்ளியம்மை கோயிலின் வலப்புறம் மலைக்கு செல்வதற்கான படிகள் துவங்குகிறது. படிகள் துவங்குகிற இடத்தில் இடப்புறமாக ஸ்ரீ அருணகிரிநாதர் சுவாமி மடம் ஒன்று உள்ளது. இந்த மடத்தில் தினந்தோறும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. நுழைவு வாயிலில் அகத்தியர் பெருமானும் சமயக்குரவர் 4வரும் ஸ்ரீ விஷ்ணுவும் ஆஞ்சநேயரும் காட்சி தருகிறார்கள். இந்த மடத்தில் அருணகிரிநாதருக்கான கற்சிலை அமைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. 14ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் பிறந்த இவர் பக்தி இலக்கியத்தின் மணிமகுடமாக திகழ்கிறார். இவர் எழுதிய புகழ்பெற்ற பக்தி பாடல்கள் திருப்புகழ் என்றே பெயர் பெற்று இன்றைக்கும் போற்றப்பட்டு வருகிறது. திருமுருகனும் திருப்புகழும் வெவ்வேறல்ல, இரண்டும் ஒன்றே. அருட்கொடையாளர்களின் நன்கொடையில் இங்கு தினந்தோறும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டு வருகிறது. சாதாரண நாட்களில் சுமார் 350 நபர்களிலிருந்து 500 பேர் வரை இங்கு பசியாறுகிறார்கள். எந்தவித அலுப்புமில்லாமல் அன்போடு அனைவருக்கும்
பரிமாறுகிறார்கள்.